நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வித்தியாசமான சூழ்நிலையில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளில் நம்மில் தங்கவும், இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்யவும் நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனிதனை மற்ற சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் வித்தியாசமாக படைத்தார். தான் படைத்த மிருகங்களிலிருந்து அவனை வெகுவாக வித்தியாசப்படுத்தினார். மிருகங்களை அதனுடைய சாயலில் அவர் படைத்தார். ஆனால் மனிதனை படைக்கும் பொழுது அவர் அவனை தன் சாயலில் படைத்தார். அவர் போன்று அவன் இருக்க வேண்டும் என்று அவர் படைத்தார். In behavior and in his functionings, மனிதனுடைய செயல்பாட்டிலும் மனிதனுடைய நடக்கையிலும் அவன் தேவனைப் போல் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று அவர் ஆசித்தார். அவர் மனிதன் தன்னை போன்றே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை பிரதிபலித்தவனாக காணப்பட வேண்டும் என்று அந்த ஒரு விசேஷத்த நிலையை அவனுக்கு அவர் கொடுத்தார். இந்த உலகத்தில் அநேக பெரிய மிருகங்களை நாம் பார்க்கின்றோம். யானை, டால்பின், இது போன்ற மிருகங்களுக்கு தேவன் அதனுடைய உருவத்திற்கு தகுந்தது ஒன்று மூளையை வைத்தார். பெரிய அளவிலான மூளையை வைத்தார். மனிதனுக்கு அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய மூளையை மிக சிறியதாக வைத்தார். மிக சிறியதாக வைத்த அந்த மூளையில் ஒரு விசேஷித்த நிலையை அவர் பாராட்டினார். என்ன? அந்த சிறிய மூளையில் இன்டெலிஜென்ஸ், திங்கிங், கிரியேட்டிவிட்டி, கான்சியஸ்னஸ், மனித மூளையில் யோசனை, சிந்தனை, உணர்வு போன்ற நிலைகளை அவர் அங்கு அடக்கி வைத்தார். மனிதனுடைய மூளை சின்னதாக இருந்தாலும் அந்த சிறிய மூளையிலும் மனிதன் ஒரு சிறு பகுதியைத்தான் உபயோகிக்கின்றான் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அந்த ஒரு சிறு பகுதி மூளையில் அவன் அவ்வளவு தெளிவாக இருப்பான் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு தூரத்திற்கு தேவன் அவனை விசேஷப்படுத்தி படைத்தார் என்பதை நாம் கிரகித்து பார்க்க முடியும். மிருக மூளை தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு புரோகிராம் செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அதைத்தான் ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுவார்கள். உள் உணர்வு. ஒவ்வொரு மிருகமும் அந்தந்த அது அதன் போக்கில் செயல்படுவதற்கான ஒரு செயல்பாட்டு முறையை மிருகங்களுக்கு தேவன் அமைத்திருந்தார். அவைகள் தங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தது போன்று தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ளும். பறவைகள் கூட்டையும், முயல்கள் குழிகளையும், நரிகள் குழிகளையும், முயல்கள் அறைகளையும், பருந்து பொந்துகளையும் அவைகள் தெரிந்தெடுத்துக் கொள்ளும். அவைகள் அனைத்தும் தங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் பிரகாரம், தங்களுடைய உள் உணர்வின் பிரகாரம் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யும். தங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை அவைகள் அறிந்து அதன்படியாக அது செயல்படும். ஒரு வினோதமான ஒரு காரியத்தை நாம் அனைவரும் பார்ப்போம். ஐரோப்பிய தேசத்திலிருந்து பல நாடுகள் கடந்து
கடல்களை கடந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நம் நாட்டிற்கு வேடன் தாங்கலுக்கு பறவைகள் வருகின்றது. அந்த பறவைகளுக்கு வழிநடத்துவதற்கு there is no GPS, landmark, maps, but still they start from there and they reach the place on time. தாங்கள் புறப்படக்கூடிய இடத்திலிருந்து அவைகள் கடந்து வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அவைகள் வந்து சேருகின்றன. இதைத்தான் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுவார்கள். உள் உணர்வு, சுவாபம். தேவனால் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளையும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளையும் கூட மோப்ப நாய்கள் கண்டுபிடித்து விடும். எப்படி? It is called instinct. இவைகள் அனைத்தும் தங்களுடைய மூளையில் செயல்படுகின்றன. மிருகங்களுக்கு மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடையாது. மூளை உண்டு, மைண்ட், சிந்தனா சக்தி, மனசு அவைகளுக்கு கிடையாது. மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், மனிதனுக்கு மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு, சிந்தனா சக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. மனிதனுக்கு மாத்திரமே மைண்ட், மனது என்று சொல்லுவோம், உள்ளம் என்று சொல்லுவோம், எண்ணம் என்று சொல்லுவோம், உள்ள கருத்து என்று சொல்லுவோம். இவைகள் அனைத்தும் மனிதனுக்கு மாத்திரம் உண்டு, மிருகங்களுக்கு கிடையாது. மனித மூளையில் மாத்திரம் யோசனைகள், சிந்தனைகள் வந்து செல்லும். ஒரு மனுஷன் ஒரு நிமிடத்தில் 32 நினைவுகளை அவன் தன்னில் பெறுகின்றான். ஒரு மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 48,060 சிந்தனைகளை அவனுடைய அந்த மனதில் அவன் பெறுகின்றான் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மைண்டுக்கும் மூளைக்கும் வித்தியாசம் உண்டு. மூளை சராசரியான காரியங்களை, ரொட்டீன் காரியங்களை மாத்திரம் அது யோசிக்கும், செயல்படும். ஆனால் மைண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் தான் சிந்திக்கக்கூடியதாகவும் அந்த சிந்தனையின் அடிப்படையில் செயல்படக்கூடியதாகவும் அது காணப்படும். ஆனா ஒண்ணு, பிரெயின் இருந்தா மைண்ட் இருக்கும் என்பது அவசியம் அல்ல. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. மைண்ட் என்பது மனிதனுக்கு மாத்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பகுத்தறிவு. மனது, உள்ளம் இது உருவமற்ற எண்ணங்கள் பிறப்பதற்கான ஒரு ஆதாரம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்கு பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தார். தானே சிந்தித்து பகுத்தறியக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்தார். இந்த பவர் ஆஃப் சாய்ஸ் மிருகங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஆகவே தான் இந்த மிருகங்கள் தன்னுடைய குணாதிசயங்களை என்ன செய்ய முடியாது, டெவலப் பண்ண முடியாது. Animals cannot develop its characters. நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இல்லாததால் அவைகள் தங்கள் குணத்தை விருத்தி செய்து கொள்ள முடியாது. The difference between man and animal is the mind man has. தேவன் ஏதேனில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை அவர் கொடுத்தார். அதை மிருகங்களுக்கு கொடுக்கவில்லை, மனிதனுக்கு கொடுத்தார். மனிதனுக்கு மாத்திரம் ஏன் அந்த மைண்டை வைத்தார், அந்த சிந்தனா சக்தியை வைத்தார் என்றால், மனிதன் அதன் மூலம், அதில் எழக்கூடிய சிந்தனையின் மூலம், நினைவுகள் மூலம், அறிவார்ந்த யோசனைகளின் மூலம் தேவனோடு
தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வித்தியாசத்தை மனிதனுக்கு மிருகங்களில் இருந்து அவர் அப்பாற்பட்டு செய்தார். மிருகங்களை பயிற்றுவிக்கலாம். You can train animals. You can train dog. You can train elephants. You can train parrot. You can train cats. ஆனால் a trained dog cannot become something else. A trained dog can be a trained dog. பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நாய் அது கடைசி வரை நாயாகத்தான் இருக்கும். அதனுடைய அந்த குணாதிசயங்களில் வேற எதையும் காண முடியாது. மனிதனில் மாத்திரம் தேவன் ஒரு மைக்ரோசிப் வைத்திருக்கிறார். நுண் சில்லை மனிதனில் வைத்திருக்கின்றார். அதுதான் மைண்ட், மனது, உள்ளம், எண்ணங்களை உருவாக்கும் ஒரு இடம். அந்த மனதில் எழக்கூடிய சிந்தனையின் மூலமாக அவன் தேவனை போன்று மாற வேண்டும், அவரோடு அவன் தொடர்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதை ஏற்படுத்தினார். Mind is given to man that man should behave like, not like a man but like God. தேவனை போன்று குணாதிசயங்களில் அவன் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மனதை என்று சொல்லக்கூடிய சிந்தனா சக்தியை அவனுக்கு தேவன் கொடுத்தார். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் மனிதனில் இருக்கக்கூடிய அந்த மனது அல்லது மைண்ட். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? மனிதனுக்கு தேவன் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்ற உணர்வு உண்டு என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றது. தேவன் நம்மில் பொறித்திருக்கக்கூடிய அந்த மைக்ரோசிப் நாம் மிருகத்தை போன்று இருக்காமல் நாம் இருக்கும் நாள் வரைக்கும் தேவனை போன்று மாறிக்கொண்டே அந்த குணாதிசயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனது என்று சொல்லக்கூடிய மைண்டை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். To behave like a God, not like a man and an animal. தேவனில் நீ அன்பு கூறு என்று தேவன் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு அந்த பவர் ஆஃப் சாய்ஸை கொடுக்கின்றார். அவன் கிரகித்துக் கொண்டு செயல்படுவதற்கான அந்த மைண்டை அவனுக்கு கொடுக்கின்றார். நீ தேவனை அன்பு கூறலாமா, தேவனை அன்பு கூறக்கூடாதா என்பதை நீ யோசித்து நீ செயல்படு. You choose, you pick whatever is good. நீயாக தீர்மானம் செய்து அதை செய் என்பதற்காக தேவன் மனிதனில் மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனா சக்தியை அவர் கொடுத்திருக்கின்றார். தேவனை தெரிந்து கொள்வதற்கான காரணத்தையும் தீமையினால் விளையக்கூடிய தீமைகளையும் அவர் இரு புறங்களிலும் மனிதனுக்கு முன்பதாக வைத்து அவனுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய மைண்டை கொடுத்து, you think yourself and choose yourself, pick one of those by yourself. அதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ சிந்திக்கின்றாயோ அந்த ஒன்றை நீ தெரிந்து கொள் என்று அவனிடத்தில் விட்டு விடுகின்றார். அதுதான் மனிதனில் இருக்கக்கூடிய மனது அல்லது மைண்ட் செய்யக்கூடிய வேலை. நன்மை தீமை அறியத்தக்க அறிவையும் தந்திருக்கின்றார். இந்த அறிவை பயன்படுத்தி எதை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார், அந்த மைண்டை கொடுத்திருக்கின்றார். நாம் செயல்படுவதற்கு ஏதுவாக அவர் நமக்கு இருவருடைய நன்மையும் தீமையும் நாம் பார்க்கக்கூடிய நிலையில் நம்மை அனுமதிக்கின்றார். நாம் நம்முடைய மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நன்மையை காணும் பொழுது நாம் நல்லவர்களாகவும் தீமையை காணும் பொழுது தீயவர்களாகவும் நாம் செயல்படுகின்றோம். நாம் நல்லவனாக இருக்கின்றோம் என்றால் நாம்
தேவன் நமக்கு முன்பதாக வைத்த நன்மையை பார்த்ததினால் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம். இந்த பிரதான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய திறன் படைத்தது இந்த மைண்ட் என்று சொல்லக்கூடிய மனசு. தேவனுக்கு பிரியமானவர்களே, Satan wants to change your mind about God differently. தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனா சக்தியை, இந்த மனதை அவன் தேவனுக்கு புறம்பாக மாற்றி அவன் செயல்பட விரும்புகின்றான். ஏதேனில் சாத்தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அல்லது நன்மை தீமை அறியத்தக்க நிலையில் வைத்த அந்த மரத்தை அவன் மாற்றவில்லை. சாத்தானால் தேவன் படைத்த எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் அவன் நம்மில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த சந்தேகத்தை நம்முடைய மனத்தில் விதைத்து தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மை அல்ல, நீ தீமையை உன்னுடைய வாழ்க்கையில் அபியாசித்து பார், அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீ காண்பாய் என்று அவன் என்ன செய்கின்றான்? அந்த மனசில் அவன் பேசி தேவன் மீதான நம்முடைய நம்பிக்கையை அவன் சந்தேகத்துக்குள்ளாக கொண்டு வைக்கின்றான். Satan cannot change the law, but he can make you believe that it is no longer applicable, it is no longer relevant. தேவன் நமக்கு முன்னதாக வைத்திருக்கக்கூடிய நன்மை கிடைத்த காரியங்களை அவன் நம்முடைய மனதை திருக்கி கோணலாக்கி, இவைகள் உன்னால் கடைபிடிக்க முடியாத ஒன்று, உனக்கு ஏற்றதாக இது அமையவில்லை என்று நம்முடைய மனசுல அவன் செய்வான், பேசுவான். சாத்தானால் பிரமாணத்தை மாற்ற முடியாது, ஆனால் அது கைக்கொள்ள முடியாதது, நமக்கு ஏற்றது அல்ல என்ற உணர்வுகளை நம்முடைய மனதின் மூலமாக அவன் நம்மோடு பேசுகின்றான். தேவன் தன் கரத்தால் எதையெல்லாம் செய்தாரோ அதை அவனால் மாற்ற முடியாது. தேவன் தன்னுடைய கரத்தினால் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அதை மோசே எழுதுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. அதை கீழே கொண்டு வரும் பொழுது சாத்தான் மோசேயினுடைய கோபத்திற்குள்ளாக உட்புகுந்து அந்த கற்பனை பலகையை உடைத்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கோபத்திற்குள் சாத்தான் இருந்தான். அந்த கற்பனை பலகையை அவன் போட்டு உடைத்தான். அவனுடைய கோபத்துக்குள் இருந்த சாத்தான் அந்த கற்பனை பலகையை மாத்திரம்தான் உடைக்க முடிந்ததே தவிர கற்பனைகளை அவனால் உடைக்க முடியவில்லை. தேவன் எதை செய்கிறாரோ அதை சாத்தானால் அழிக்க முடியாது. எந்த கற்பனையை அவர் எழுதி கொடுத்தாரோ அதை அவனால் உடைக்க முடியவில்லை. அவர் எதில் எழுதி கொடுத்தாரோ அதை அவன் உடைத்தான். கற்பனையை அல்ல அவன் உடைத்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, எதில் அவர் எழுதி கொடுத்தாரோ அந்த கற்பலகையை மாத்திரம்தான் அவனால் உடைக்க முடிந்தது. சாத்தானால் தேவன் எதை தொட்டாரோ, எதை எழுதினாரோ, எதை செய்தாரோ அதை ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லக்கூடிய உண்மை. தானியேலின் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னால், அந்த வசனத்தில் சாத்தான் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்ற நினைப்பான். He will think to change the law. பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்ற நினைப்பான். ஒரு
காரியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணங்களை மாற்ற அவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு என்று மனிதர்கள் நம்ப வேண்டும் என்று அவர் ஆசைக்கின்றார். பிரமாணங்களை மாற்றுவதற்கு முடியாது, ஆனால் அதை மாற்றுவதற்கு அவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு என்று மனிதர்கள் நம்ப வேண்டும் என்று அவன் ஆசைக்கின்றான். யாரெல்லாம் சாத்தானால் அந்த பிரமாணங்களை மாற்ற முடியும், மாற்றுவான் என்று நம்புகின்றார்களோ அவர்கள் அவனை சார்ந்து இருக்கின்றார்கள். அவனை யாரெல்லாம் சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை கொண்டு அவன் பெருமிதம் அடைகின்றான். ஒரு காரியம், the speciality of Satan is, அவன் மாற்ற நினைப்பதை மாற்றியதாக நினைப்பவன். என்ன? அவன் மாற்ற நினைப்பதை மாற்றியதாக நினைப்பவன் சாத்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் கற்பனை என்ன செய்யறான்? மாற்றியதாக அவன் சொல்றான். மத்தேயு 5:17 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கின்றார். கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? Think not I have come to destroy the law or prophets. I have come to fulfill it. I have come to magnify it. நான் பிரமாணங்களை அழிப்பதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவற்றை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன். சாத்தான் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறார். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அதை நிறைவேற்ற நினைக்கிறார். Satan thinks to do with the law. ஆனால் கிறிஸ்து என்ன நினைக்கின்றார்? அதை செயல்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக. He thinks to destroy. God, Christ, thinks not to destroy but magnify it. பிரமாணத்தை மாற்ற சாத்தான் நினைக்கிறான். கிறிஸ்து நான் அதை அப்படி நினைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். இந்த இரண்டில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We have to pick one of this. இது பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதா, பிரமாணத்தை மாற்ற நினைக்கக்கூடிய சாத்தானை நாம் பின்பற்றுவதா? Pick one of this. You cannot be fighting against these two. You have to choose one. You have to pick one. கிறிஸ்துவையா, பிரமாணத்தை அழிக்க நினைக்கக்கூடிய சாத்தானையா? நிறைவேற்ற நினைத்த கிறிஸ்துவையா, அழிக்க நினைக்கக்கூடிய சாத்தானையா? அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நம்முடைய மனசு. எந்த மனசை தேவன் தன்னை மனிதன் தேட வேண்டும், எந்த மனசின் மூலமாக தன்னோடு முழுமையான ஒரு தொடர்பை அவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்தாரோ அந்த மனசை சாத்தான் ஆக்கிரமிக்க துடிக்கின்றான். அந்த ஆக்கிரமிப்பில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல பிரயத்தனங்களை அவர் மேற்கொள்கின்றார். தேவன் ஒரு வசனத்தை எழுதிய வசனத்தையும் அந்த வசனத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியத்தையும் சாத்தான் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருப்பான். சாத்தானால் ஒன்றை மாற்ற முடியும் என்று நீங்களும் நானும் நினைத்தோம் என்றால் அதுவே நம்முடைய உள்ளத்தில் தங்கிவிடும்.
தேவன் ஒருவன் இல்லை என்று அவன் நினைத்தான் என்றால் அவன் என்ன நினைத்தானோ அதையே நாம் நினைப்பதற்கு ஏதுவாகிவிடும். Satan cannot change the law, but he can make you believe that it is no longer applicable. It is no longer relevant. சாத்தானால் தேவன் சம்பந்தப்பட்ட எதையும் மாற்ற முடியாது. மாற்ற நினைத்தான், ஆனால் முடியாது. சாத்தானால் பிரமாணத்தை மாற்ற முடியாது. ஆனால் அது நம்மால் கை கொள்ள முடியாத ஒன்று என்று நம்முடைய மனசில் அவனால் பேச முடியும். அது நமக்கு பொருந்தாத ஒன்று என்று நம்முடைய மனசில் அவன் என்ன செய்யும்? ஆணிகளை அடிக்க முடியும். தேவன் தம் கரத்தால் எதையெல்லாம் எழுதி கொடுத்தாரோ செய்தாரோ அதை அவனால் மாற்ற முடியாது என்பதனை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய நினைவில் கொள்வோம். தேவன் தன் கரத்தால் 10 கற்பனைகள் எழுதினார். அதை மோசே எழுதவர் அனுமதிக்கவில்லை, தாமே எழுதினார். மோசே தன் கோபத்தினால் அதை உடைத்தான். மோசையின் கோபத்தால் சாத்தான் அந்த கற்பலகையை மாத்திரம்தான் உடைக்க முடிச்சு. எனவே தேவன் அதை மறுபடியும் என்ன சொல்லுகின்றார்? நான் இனி ஒருபொழுதும் அந்த கற்பனையை கற்பலகையிலே நான் எழுத போவதில்லை. அதற்கு பதிலாக நான் என்ன செய்றேன்? உன் இருதயத்தை திறந்து காண்பி, நான் இந்த கற்பனைகளை உன்னுடைய இருதயத்தில் நான் எழுத போகின்றேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவருடைய மனதை நல்லது கெட்டது என்று தீர்மானிப்பது அவருடைய மனது. தேவன் ஏற்படுத்திய பிரமாணங்களை ஒழித்தது என்று ஒரு மனுஷன் நினைப்பான் என்றால் அது நம் செயல்பாடுகளும் அதே போன்றுதான் அமையும். நம்முடைய செயல்பாடுகளும் அதே சார்ந்துதான் இருக்கும். சாத்தான் நினைத்த ஒன்றை நம் மனதில் வைத்திருந்தால் தேவன் நினைக்கக்கூடிய எதையுமே நம்முடைய இருதயத்தில் நாம் கொண்டு வர முடியாது. தேவன் மனிதனுக்கு ஒரு மனதை கொடுத்து அந்த மனதின் மூலமாக அவன் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த மனதின் மூலமாக அவன் தன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தொடர்பின் நிமித்தமாக அவன் என்னை போல் ஒருவனாக உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்று ஆசித்து அந்த மனதை அவர் விசேஷப்படுத்தி அவனுக்கு கொடுக்க அந்த மனதை முழுவதுமாக சாத்தான் ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றான், கரைப்படுத்துகின்றான். எதுவெல்லாம் தேவனுக்கு பிரியவில்லை என்று நினைக்கின்றாரோ அதையெல்லாம் அந்த மனதில் அவன் புகுத்துகின்றான். சாத்தான் நினைத்த ஒன்றை அவன் நம்முடைய மனதை தொட்டிருப்பான் என்றால் தேவன் நினைக்காத ஒன்றை நாம் நினைக்க ஆரம்பித்து விடுவோம். When our mind is corrupted by Satan. ஆகவே தேவன் ஒரு முயற்சி மேற்கொள்கின்றார். அவர் என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் புத்தகம் 23:7 அவர் ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருப்பதால் அந்த நினைவுகளின் அடிப்படையில் அவன் செயல்படுகின்றான் என்பதை அறிந்த சாத்தானானவன் அந்த நினைவுகளை அந்த மனதை தொடுவதால் ஒருவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு போய்விடுகின்றான் என்பதை அறிந்த தேவன் அதற்கென்று ஒரு யுக்தியை அவர் கையாண்டு எப்படியாகிலும் இந்த மனிதனுடைய மனதை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் சொல்றார். ரோமருக்கு நிருபம் 12:2 தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனதை நான் புதிதாக்குகிறேன். உங்களுடைய மனதை சாத்தான் ஆக்கிரமித்து அதை எனக்கு நேர்மாறாக திருப்பி இருப்பான் என்றால் நான் என்னுடைய முயற்சியை மேற்கொண்டுகின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற என்னுடைய சித்தம் என்னவென்று அந்த அந்த சித்தத்தை பரிபூர்ணமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாத்தானால் தொட்ட அந்த மனதம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நான் உங்களுடைய மனதை என்ன செய்ய போகின்றேன்? புதிதாக்க போகின்றேன். I am going to create a new heart in you. பிலிப்பியர் 2:5 என்ன சொல்லுகின்றார்? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
If you want your mind to be away from Satan, உன்னுடைய மனது சத்துருவாகிய சாத்தானுக்கு புறம்பாக்கப்பட்டு தேவனுடைய அந்த பரிபூர்ணமான சித்தத்தை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன சொல்லுகின்றேன், கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய சிந்தையை உன்னில் வைக்கப் போகின்றேன். ஒருவனுடைய சிந்தை மனதின் அடிப்படையில் அவன் இருப்பதினால், நம்முடைய சிந்தனா சக்தி ஒரு மனிதனுடைய மனதின் அடிப்படையில் இருப்பதினால் அந்த மனதை தேவன் மாற்றி அமைக்கின்றார், புதிதாக்குகின்றார். பரிபூர்ண சித்தத்தை அவன் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவனுடைய மனம் கிறிஸ்துவின் சிந்தையினால், நம்முடைய சிந்தைக்கு பதிலாக கிறிஸ்துவின் சிந்தையை அங்கு வைக்கின்றார். கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய மனதையும் கண்களையும், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த குதிரைக்கு ஐலேஸ் போடுவார்கள், கலிக்கம். அந்த கலிக்கத்தை போன்று அது நமக்கு வேலை செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் வரும் பொழுது, சாத்தான் நமக்கு உண்பதாக வைத்திருக்கக்கூடிய, நம்மை வசீகரிக்கக்கூடிய எந்த காரியங்கள் நமக்கு உண்பதாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, கலிக்கத்தை போன்று மறைத்து சத்துருவாகிய சாத்தானையும் அவன் நமக்கு உண்பதாக வைத்திருக்கக்கூடிய நாம் விழுவதற்கு எதுவான காரியங்களை மறைப்பதற்கு அவர் என்ன செய்றாரு, நாம் பரத்தை மாத்திரம் நோக்கி செல்வதற்கு எதுவாக கிறிஸ்துவின் சிந்தையை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். புசிக்கட், where have you been? I've been to London to see the Queen. Pussycat, what have you seen? I have seen little mouse under the chair. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களை பல்வேறு நிலைகளிலிருந்து மறைக்காமல் இருக்க வேண்டாம். உங்களுடைய மனதை சத்துருவாகிய சாத்தானிடத்தில் கொடுத்து விடுவீர்கள் என்றால், உங்களுடைய மனம் சத்துருவாகிய சாத்தானால் தொடப்பட்டு விட்டது என்றால், நம்ம எதற்காக அழைக்கப்பட்டமோ, நாம் நம்மில் எதற்காக தேவனது மனது என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனா சக்தியை கொடுத்தாரோ, அதையெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன செய்வோம், அந்த பூனையானது அந்த சேருக்கு இருந்த சிறிய எலியை பார்த்தது போன்று இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருப்போம். நம் மனதை தேவன் மீதாக நாம் வைத்திருந்தால் நன்மையை தெரிந்து கொள்வோம், நன்மையை செய்வோம். தேவன் நாம் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நமக்கு உண்பதாக அவர் வைத்திருக்கின்றாரோ அவற்றை எல்லாம் பார்த்து செல்வோம். நம் பார்வையில் நன்மை மாத்திரமே அப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய what we must pick next is found in Genesis 20 verse 4. இரண்டாம் கற்பனை, இரண்டாவது கற்பனையில் அவர் என்ன சொல்லுகின்றார், நீ உனக்காக விக்கிரகத்தை ஆகிலோ சொரூபத்தை ஆகிலோ உண்டாக்க வேண்டாம். திட்டமாக சொல்லுகின்றார். You should not make graven image. உண்டாக்க வேண்டாம். தேவன் கூறியதற்கு பின்பாக என்ன ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு அவர் வைத்திருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு உருவத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த ஓவியர்களை எடுத்துக்கொள்வோம், சிற்பிகளை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் ஒரு உருவத்தை படைக்க வேண்டும் என்றால், ஒரு சிலையை படைக்க வேண்டும் என்றால், அவர்கள் என்ன செய்வாங்க, எந்த சிலையை அவர்கள் படைப்பதற்காக நேர்ந்து கொண்டார்களோ, அதை தேர்ந்து கொண்டார்களோ, அந்த சிலையை அவருடைய மனதில் உள்வாங்குவார்கள். எதை செய்ய போகின்றோம் என்பதை அவர்கள் தங்களில் உள்வாங்கிக் கொள்வார்கள்.
அந்த மனசில் அவர்கள் உள்வாங்கின பிறகு அந்த மனசு என்ன செய்யும், அதை அசை போட்டு இப்படி எல்லாம் அதை செய்ய வேண்டும் என்று அந்த மனசு என்ன செய்யும், அவர்கள் செய்ய வேண்டிய விதத்தை காட்டும். ஏன் நீ சொர்க்கத்தை செய்யாதே கட்டளையாக கொடுத்தார், விக்கிரகங்களை செய்யாதே கட்டளையாக கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மனுஷனுடைய நினைவுகள் வரையறுக்கப்பட்டது, மனுஷனுடைய நினைவுகள் குறுகியது. உன்னுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளை போன்று விசாலமானதல்ல. Your mind is limited. Your mind is carnal. You will not think as God thinks. தேவனுடைய மனசு விசாலமானது. அவருடைய விசாலமான மனசை போட்டு அவர் எதை படைக்கிறாரோ அந்த படைப்பும் விசாலமானதாக இருக்கும். தேவனுடைய விசாலமான மனதின்படி விசாலமாக இருக்கக்கூடிய தேவனை உன்னுடைய குறுகிய மனதில் நீ எப்படி செய்வாய்? And so you don't make any graven image. குறுகிய மனதின் அடிப்படையில் நீ கடவுளை படைப்பாய் என்றால் நீ படைத்த அந்த படைப்பும் குறுகியதாகத்தான் இருக்கும். தேவன் படைப்பை போன்று அது விசாலமானதாக இருக்காது. Therefore, the religion that is constructed by the thought or thinking of a man will be a false religion. ஒரு மனிதனுடைய மனதில் இருந்து எழக்கூடிய ஒரு மதம் அவனை போன்று அந்த மனதளவில் குறுகியதாகவும், அவனை போன்று மனதளவில் வரையறுக்கப்பட்டதாகவும், அவனை போன்று தேவனுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லாத ஒன்றாகவும் இருக்கும். Religion that is constructed by the thought of man is a false religion. எதுவெல்லாம் மனுஷனால் அவனுடைய மூளையினால் செய்யப்பட்டதோ வரையறுக்கப்பட்டதோ அவை அனைத்தும் எப்படி உள்ளது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் பொய்யானவைகள். எந்த ரிலிஜனை வச்சு பாருங்க, இந்துயிசம், சீக்கிசம், புத்திசம், கன்ஃபியூஷனிசம் எல்லாம் மனிதர்களால் வரையறுக்கப்பட்ட மதங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வனாந்திரத்துல ஒரு பொன்னினால் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து அந்த விக்கிரகத்தை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக கொண்டு வச்சு அந்த விக்கிரகத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய நாமத்தை கொண்டு அழைத்தார்கள். உன்னுடைய குறுகிய மூலையில உனது மனிதன் அடிப்படையில செய்து அதை என்னுடைய நாமத்தினால் நீ அழைப்பாய் என்றால் நான் உன்னை கொன்று போடுவேன். ஏன் தேவன் அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று போட்டார் இஸ்ரவேல் மக்கள்? என்ன அவர்களுடைய மனதில் எழுந்திய நிலையில ஒரு கடவுளை அவர்களுக்காக ஏற்படுத்தினார்கள். எனவே தான் தேவன் திருச்சபையை பேதுருவின் மீது கட்டவில்லை. If anyone say that the church is built upon the foundation of Peter, it is false. தேவன் பேதுருவின் மீது இந்த திருச்சபையை கட்டல. ஏனென்றால் அவன் ஒரு பாவி, பாவத்தில் விழுபவன். அவனது மனதில் மனித மனம் குறுகியது, carnal mind. He has a propensity to sin. பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மை அவனில் இருக்கின்றது. அவர் ஏன் கிறிஸ்துவின் மீது கட்டினார்? தேவனுக்கு பிரியமானவரே, அவரில் எந்த பாவத்தையும் காண முடியவில்லை. அவரில் எந்த பாவமும் இல்லை. பாதாளத்தின் வல்லமை அவரை மேற்கொள்ள முடியாது. சாத்தானால் அவரில் எந்த குறையையும் காண முடியவில்லை. ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதாக இந்த திருச்சபையை அவர் கட்டினார். மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரம் வசனங்கள் 16, 17 ஒரு அருமையான
அனுபவத்தை நமக்கு சொல்லுகின்றது. அருமையான அனுபவம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நம்ம ஒரு சின்ன ஏதோ ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அவர் செய்த ஒரு வேலை என்பதை மாத்திரம்தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னே என்ன ஒரு சத்தியத்தை உங்களுக்கு எனக்கு அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானத்தோடு பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மனதை நன்றாக அறிந்து கொண்ட சாத்தான் கிறிஸ்துவனுடைய மனதை அறிந்து கொள்வதற்காக பரிசேயர்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். யூதர்கள் அவர்களோடு இருந்தார்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து பிளாட் பண்ணி ஒரு அருமையான கேள்வியை கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். ஒரு அருமையான கேள்வி. நீர் சத்தியம் உள்ளவர், மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடியவர், முகதாட்சியம் இல்லாதவர், யாரையும் பற்றி கவலைப்படாதவர், உம்முடைய மனதிற்கு எது நல்லது என்று படுகின்றதோ அதை மாற்றம் செய்யக்கூடியவர். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த பரிசேயர்களும் அவர்களோடு காணப்பட்ட அந்த ஏரோதியர்களும் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா? Current issue. They were trying to pull Jesus into a current issue. கிறிஸ்து அந்த கூட்டத்தை பார்க்கிறார். பரிசேயர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகே ஏரோதியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த ஏரோதியர்கள்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யூத அந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு சில குறிப்பிட்ட யூதர்கள் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். They were all a political body, political party. இவர்கள் இருவரும், பரிசேயரும் ஏரோதியரும், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் விரோத மனப்பான்மையுடையவர்கள். ஒரு நாளும் அவர்கள் சேர்ந்து செயல்பட்ட ஒரு அனுபவம் வேதத்தில் காணப்படவில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் இணைகிறார்கள். இதை பார்க்கிறாரு கிறிஸ்து. இவங்க ரெண்டு பேரும் ஏன் இணைஞ்சு இங்க வராங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய பிளாட்டை அவங்க திட்டம் வகுத்திருக்கிறார்கள் என்று அதை நன்றாக அறிந்து கொண்டார். நேச்சர் ஆஃப் த ட்ராப் என்ன தெரியுமா? டாக்ஸ் பேயிங், வரி கொடுப்பது. யூதர்கள் ரோம ஆளுகைக்கு கீழாக இருந்தார்கள். அவர்கள் ரோம ஆளுகைக்கு கீழாக இருந்ததினால் அந்த ஆட்சியாளர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த வரியை அந்த ரோமர்கள் அதிக அளவில் அவர்களுடைய கரத்தில் இருந்து பெற்றார்கள். அந்த வரியை அவர்கள் செலுத்த வேண்டும் என்றால் தங்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தில் இருந்து அந்த வரியை செலுத்த வேண்டும். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யூதர்களுக்கு. அந்த வரிச்சுமை அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்துச்சு. இந்த கேள்வியின் மூலமாக இந்த ஏரோதியர்களும் இந்த பரிசேயர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து விட வேண்டும், கண்டிப்பாய் அவர் அகப்பட்டு விடுவார், எந்த காரியத்தை சொன்னாலும் அவர் எப்படி சொன்னாலும் நம்மில் பிடிப்படுவார் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு அவருக்கு முன்னதாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இந்த சூழலை அறிந்து தான் எந்த பதில் சொன்னாலும் அவர்களிடத்தில் மாற்றிக்கொள்வோம் என்பதை அவர் நன்றாக அறிந்து அந்த ஞானவான் என்ன செய்தார்? அவர்களுக்கு நேரடியான ஒரு பதிலை கொடுக்கவில்லை. செலுத்தாதீர்கள் என்று சொன்னால் ராயன் என்ன செய்வான்? இவர் அப்படியே உள்ள போட்டுருவான். எப்போ இவரை பிடிச்சு உள்ள போடணும்னு அவன் என்ன செஞ்சுக்கிட்டு தவிச்சு கொண்டிருக்கான். செலுத்துங்கள் என்று சொன்னால் மேசியாவாக தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரோம அஞ்ஞான அரசனுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க? அவரை புறம்பே தள்ளி போட்டு விடுவார்கள். இந்த நிலையை அவர் நன்றாக அறிந்தார். சுற்றிலும் அவர் பார்த்துவிட்டு என்ன செய்கிறார்? ஒரு மனிதத்திலிருந்து அந்த அவனுடைய கரத்தில் இருந்த ஒரு காசை வாங்கினார்.
அந்த வரிப்படத்தில் ஒரு பக்கத்தில் சொரூபமும் அதன் மேலே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் அந்த சொரூபத்தையும் எழுதப்பட்ட அந்த வரிகளையும் யாருடையது என்று நீங்க நினைக்கிறீங்க என்றார். அந்த வரிப்படத்தில் ஒரு பக்கத்தில் திபேரியு ராயனுடைய உருவம் இருந்துச்சு. இந்த திபேரியு ராயன் யார்? அகஸ்டஸ் சீசருடைய அடாப்டட் சன், அகஸ்டஸ் சீசருடைய வளர்ப்பு மகன். Augustus Caesar was called the son of God. Augustus என்றால் divine God. இந்த திபேரியஸ் அவருடைய மகனாக இருந்ததால் அவன் son of God என்று நாமம் விட்டு அந்த அந்த வரிப்படத்தில் எழுத்துருச்சு. ஒன்று அவருடைய திபேரியு ராயனுடைய படம் இருந்துச்சு, படத்துக்கு கீழே சன் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்துச்சு. அந்த வரிப்படத்தின் மறுபக்கத்தில் ஃபோர்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ், அதை சுருக்கி ஃபோன்டிஸ் அண்ட் மேக்சிஸ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு, which means the high priest. அந்த பிரதான ஆசாரியனுடைய பெயர் ஃபோன்டிஸ் அண்ட் மேக்சிம். யார் ராயனுக்கு வரியை செலுத்துகின்றார்களோ அவர்கள் ராயனை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கின்றார்கள். யார் ராயனுக்கு வரியை செலுத்துகின்றாரோ அவரே எங்களுடைய பிரதான ஆசாரியன் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த விவாதம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விவாதம் எதை பற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், யார் தேவனுடைய குமாரன், யார் பிரதான ஆசாரியன், யார் தேவனுடைய குமாரனோ, யார் பிரதான ஆசாரியோ, அந்த கிறிஸ்துவுக்கு முன்பதாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாக அவரை மத்தியில் வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தில் தேவன் எந்த நாளில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? எதற்காக இந்த அனுபவத்தை வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்ட அந்த வரிப்பணம் யார் தெரியுமா? யார்? நீங்களும் நானும். அந்த காசில் யாருடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்துச்சு, யாருடைய எழுத்துக்கள் இருந்துச்சு? I have inscribed my image on you என்று தேவன் சொல்லுகிறார். அவர் நம் மீதாக என்ன செய்கிறாரா? அவருடைய சாயலை வகுத்திருக்கின்றார். என்ன எழுத்துக்கள் இருந்துச்சு? யாத்ராகம புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? அவருடைய his name, his territory, his title, அவருடைய நாமம், அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடம், the sphere of influence, டைட்டில், எந்த ஒரு கெப்பாசிட்டியில அவர் அந்த முத்திரையை கொடுக்கின்றார் என்ற மூன்றும் இருந்துச்சு. அந்த மூன்றும் அந்த கற்பனையில 4வது கற்பனையில குத்தப்பட்டிருந்துச்சு, நடுவில் குத்தப்பட்டிருந்துச்சு. ஆக வரிப்படத்தை போன்று தேவன் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு நம்மிட தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அவருடைய சாயல், அவர் நம்மில் கொடுத்திருக்கக்கூடிய 7ஆம் நாள் ஓய்வு நாள், a Sabbath message. தேவன் கேட்கிறார், உங்கள் மீது எந்த முத்திரை இருக்கின்றது? ஓய்வு நாள் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கின்றதே. உங்கள் மீது ஓய்வு நாள் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் ரோம முத்திரையை ஏன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? ஓய்வு நாளின் முத்திரை உங்கள் மீதாக பதிக்கப்பட்டு தேவனுடைய சாயல் உங்களில் இருக்கும் என்றால் நீங்கள் ஏன் அந்த ரோமனுடைய முத்திரையாகிய ஞாயிறு ஆசரிப்பை செய்ய வேண்டாம்? If you follow the Sunday, you are following the Roman.
You are following the Roman Catholicism. AD 336ல லவோதிசியா கவுன்சில் ஓய்வு நாளை மாற்றம் செய்தது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்றால் வேதத்தை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் வந்த மாற்றம் அல்ல. பேகன் ரோம்ஸ் பொலிட்டிக்கல் கிரைசிஸினால் வந்தது. அஞ்ஞான ரோம மார்க்கத்தின் ஆளுகையில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியில் இந்த நாள் எழுந்தது. யூத மார்க்கத்தில் ஏற்பட்ட அந்த அபிப்பிராயவாதம், ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் இன் தி நேஷன் ஆஃப் ஜூடா, இந்த மூன்று காரியங்களும் இந்த இந்த 336ல லவோதிசியா கவுன்சில்ல இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்படுகின்றது என்று அவர்கள் மாற்றினார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிறகு முதல் 1000 ஆண்டுகளில் ஒரே திருச்சபை தான் இருந்துச்சு. அதனுடைய பெயர் ரோமன் கத்தோலிக் சர்ச். 1000 வருடங்களுக்கு பிறகு இரண்டாம் ஆர்த்தடாக்ஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அண்ட் வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். அதற்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு 1500வது வருஷத்துல மார்ட்டின் லூத்தர் எழும்பி அவருடைய சீர்திருத்தத்தின் மூலமாக இந்த புராட்டஸ்டன்ட் சர்ச்சை அவர் நிறுவினார். ஆக அதற்கு பிறகு 1500க்கு பிறகு ஈஸ்டர்ன் சர்ச், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அண்ட் புராட்டஸ்டன்ட்ஸ், 3 டினாமினேஷன்ஸ். மார்ட்டின் லூத்தர் 96 கோட்பாடுகளை, வித்தியாசங்களை அந்த ரோமன் கத்தாலிக் சபைக்கு எதிராக அவர் கண்டுபிடித்து அதை விட்டன்பர்க் சர்ச்சில் கொண்டு போய் அவர் பதித்தார். 500 வருடங்களில் சீர்திருத்தவாதிகளுக்கு பிறகு எத்தனை சிறு சிறு சபைகள் உண்டாக தெரியுமா? இந்த 3 மெயின்லைன் சர்ச்சஸிலிருந்து 33,000 சபைகள். 1900 ஆண்டுல ஆர்சி சர்ச் பப்ளிக்லி அனௌன்ஸ் இன் கேத்தலிக் பிரஸ் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவில் இருந்து வெளிப்படக்கூடிய அவருடைய ஆஸ்தான பதிப்பாகிய அந்த பதிப்பில் அவர்கள் ஒன்றை எழுதினார்கள். by the right of divine fallible authority given by the founder Jesus himself, we are changing the observance of Sabbath from Saturday to Sunday. பகிரங்கமாக செய்தார்கள். ஓய்வு நாள் ஆசரிப்பை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வைத்தார்கள். தேவன் சிருஷ்டிப்பில் உண்டாக்கிய, பரிசுத்தப்படுத்தி, ஆசீர்வதித்து நீங்கள் இதை ஆசிரியுங்கள் என்று கொடுத்த அந்த ஓய்வு நாளை, தேவன் தன்னுடைய கருவி விரலால் எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகளில் 4வது கற்பனையாகிய ஓய்வு நாளின் கற்பனையை கொடுத்தவர். அந்த ஓய்வு நாளை தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாற்றத்தை அவர்கள் செய்தார்கள், கிறிஸ்துவின் பெயரால் செய்தார்கள். வேதத்தில் முதல் பக்கம் துவங்கி கடைசி பக்கம் வரைக்கும் நீங்க உட்கார்ந்து ஆராய்ந்து எவ்வளவு தூரத்திற்கு ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த ஓய்வு நாள் மாற்றத்திற்கான எந்த குறிப்புகளும் காணப்படவில்லை. அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவோ, திருச்சபையோ, வேதமோ எந்த மனிதனுக்கும் அது கொடுக்கவில்லை. இப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரிந்து கிடக்கக்கூடிய கிறிஸ்துவ பிரிவுகளை இணைக்கிறாங்க. எதன் அடிப்படையில் இணைக்கிறாங்க? இந்த முதலாம் நாள் ஓய்வு நாளை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய சொல்லின் பிரகாரம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கின்றார்கள். சமீபத்தில் 1999 Lutheran Worldwide Federation signed an agreement with the RC Church for union.
நாங்கள் எங்களை உங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம் என்று எந்த திருச்சபையிலிருந்து விலகி 96 கோட்பாடுகள் தங்களுடைய கரங்களில் ஏந்தியவர்களாக வெளியில் வந்தார்களோ அந்த லூத்தரன்ஸ் மெயின்லைன் சர்ச் அரவுண்ட் தி வேர்ல்ட் தாற்பயங்களையும் வித்தியாசங்களையும் கலைந்து நாங்கள் இணைந்து செயல்பட விரும்புகின்றோம் என்ற ஒரு கையொப்பத்தை அவர்கள் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையோடு அவர்கள் செய்து கொண்டார்கள். 2004 மெத்தடிஸ்ட் வேர்ல்டு வைடு ஃபெடரேஷன் அடுத்த மெயின்லைன் சர்ச் signed an agreement for union. இந்த இரண்டு பெரிய உலகில் காணக்கூடிய பிரதான மெயின்லைன் சர்ச்சஸ் கையொப்பமிட்டது. அடுத்து இந்த சின்ன சின்ன evangelical pentecostal movements 15 வருஷம் கழிச்சு 24/2/2014 ஆண்டு ஒரு இணைப்பு முயற்சியை மேற்கொண்டார்கள். கோப் அண்ட் போப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நியூ ஹோப் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். போப் அண்ட் கோப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நியூ ஹோப், ஒரு புதிய நம்பிக்கையை பெருமண்டமாக இந்த சிறிய அளவிலான இவாஞ்சலிக்கல் மூமெண்ட்ஸ், பெண்டெகாஸ்டல் மூமெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்க ஒருங்கிணைக்கிறோம். கென்னத் கோப்லாண்டோ இந்த போப்பும் கையெழுத்திட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கென்னத் கோப்லாண்ட் இதில் வெற்றி பெற்றார். அடுத்து டால்பி பால்மேர் இவாஞ்சலிக்கல் பென்டிகாஸ்டல் மூமெண்ட்ஸ், கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ். உலகில் காணக்கூடிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் ஈர்க்கக்கூடிய சபைகள், அவைகளை இணைக்கும் பொருட்டாக தேவனுக்கு பிரியமானவர்களே அவர்கள் இன்னொரு முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆர்சி அல்லாத மற்ற பிரிவுகளை அனைத்தையும் அந்த பிரதான ஆர்சி திருச்சபையோடு இணைக்க வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த டாமி பல்மேர் யார் என்றால் இப்போது இருக்கக்கூடிய போப்பாண்டவரை மிகவும் நன்றாக அறிந்தவர். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போப்பாண்டவராக ஆகுவதற்கு முன்பதாகவே அவர்கள் இருவரும் நண்பராக இருந்தவர்கள். அவர் மூலமாக சிதைந்து இருக்கக்கூடிய மற்ற சபைகளையும் இணைப்பதற்கு இந்த கத்தாலிக்க திருச்சபை என்ன செய்கின்றது? வழிவகுக்கின்றது. இங்குதான் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. தாற்பயங்களை ஒதுக்கி வேதத்தை கீழ்ப்படுத்தி கிறிஸ்தவர்கள் சாத்தானால் ஒருங்கிணைக்கப்படுவார்கள் என்பது நிறைவேறிச்சு. வேதத்தை தங்களுடைய வழிகாட்டியாகவும் தங்களுடைய முழு நம்பிக்கையாகவும் கொண்டிருக்கக்கூடிய இந்த புராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ், அவருடைய முழு நம்பிக்கை வேதம், அவர்களுடைய மார்க்க வழிகாட்டி வேதம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 96 மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அங்கு எழுதி விட்டன்பர்க் திருச்சபையில அவர் பதித்த அந்த அந்த திருச்சபைக்கு எதிரான காரியங்களை எல்லாம் தங்களில் உள் அடக்கியவர்கள், கோட்பாடுகளாக பதித்தவர்கள் இப்பொழுது அந்த ஞாயிறு ஆசரிப்பை செய்கின்றார்கள். They have no right at all to follow Sunday. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த Protestants have no right to observe Sunday. ஏனென்றால் இந்த ஞாயிறு ஆசரிப்பு யாருக்கு சொந்தமானது என்றால் ஆர்சி திருச்சபைக்கு சொந்தமானது, அவர்களுக்கு சொந்தமான. It is the Roman Catholic institution. அவர்களுடைய அந்த ஒரு நாளை இவர்கள் எப்படி, what right do they have? இன்றைக்கு உலகளவில் ஒரே ஒரு புராட்டஸ்டன்ட் திருச்சபை இருக்கும் என்றால் அது 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை மாத்திரம்தான். ஏனென்றால் அது பரலோகத்தின் தேவன் சிருஷ்டிப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாளை, அவர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த நாளை
அவர் பரிசுத்தப்படுத்திய அந்த நாளை, அவர் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கட்டளை கொடுத்த அந்த நாளை தங்களுடைய ஓய்வு நாளாக இன்றைய நாள் வரைக்கும் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 7ஆம் நாள் நற்பந்து திருச்சபை மார்க்கத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் உண்மையான புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள். யுக நடிகளும் பிரிந்திருக்கிற இந்த பிரிவுகளை தங்களுடைய ஞாயிறு ஆசரிப்பின் மூலமாக அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். தள்ளிவிடப்பட்டவர்கள் ஒரே ஒரு திருச்சபை தான். என்ன திருச்சபை? 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கக்கூடிய இந்த 7ஆம் நாள் நற்பந்து திருச்சபை மாத்திரம்தான் இந்த பெரிய மார்க்க இணைப்பிலிருந்து அவர்கள் பிரிந்து காணப்படுகின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, நேரம் ஆயிட்டதுனால் நாம் முடித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 12:17 உண்மையான திருச்சபைக்கான அடையாளங்களை சொல்லப்படுகின்றது. உண்மையான திருச்சபைக்கான அடையாளம் என்னன்னா, அவர்கள் கற்பனையை கை கொள்ளுவார்கள். கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை காத்துக் கொள்வார்கள். கற்பனையும் வேணும், கிறிஸ்துவ வேணும். 1ஆம் நூற்றாண்டுல யூதர்கள் இருந்தாங்க. அவர்கள் கற்பனையை இருக பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரை விட்டுட்டாங்க? கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ உலகம் கிறிஸ்துவை இருக பிடிச்சுக்கிடுச்சு, கற்பனையை விட்டுச்சு. கற்பனை அந்த சிலுவையிலேயே அடிக்கப்பட்டு போய்விட்டது என்று எப்படி சாத்தான் சொன்னானோ அதை தன்னுடைய மனதில் இறுதி அமைத்துக் கொண்டு அது அழிக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். Regarding law, pick one. நியாயப்பிரமாணம் கற்பனைக்கு அடுத்த காரியத்துல ஒன்னை நீ தெரிந்து கொள். Think and think not. Satan thinks that he has changed the law. Christ says, I have not come to destroy the law. Think not. Satan thinks, Christ does. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We have to decide. ஒரு தீர்மானத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வரணும், அவசியம். மாற்ற நினைப்பவனோடு நீங்கள் நிற்கின்றீர்களா? மாற்ற நினைக்க மாட்டேன், அது மாற்றத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவோடு நீங்கள் நிற்கின்றீர்களா? Regarding கற்பனை, the law, commandments. இரண்டாவது கற்பனையில் அவர் சொன்னார், என்னை இன்றைய உலகத்துக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க, மேலே வானத்தில் பூமியில் கீழுள்ள யாதொன்றுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொருபத்தை ஆகிலும் நீங்கள் உண்டாக்க வேண்டாம். நீங்கள் உண்டாக்குவீர்கள் என்றால் நீங்கள் உங்களை போன்று உங்களுடைய குறுகிய மனதில் நீங்க என்ன செய்வீங்க? தேவனை உண்டாக்குவீர்கள். தேவனுடைய மனது விசாலமானது. தேவனுடைய மனதின் விசாலத்தின் நிலையில அவர் ஏற்படுத்திய அந்த மதம், மார்க்கம். ஒன்று நீ சிருஷ்டிகரை பற்றிக்கொள் அல்லது சிருஷ்டிகளை பற்றிக்கொள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் சிருஷ்டிகளை பற்றிக்கொண்டு அந்த சிருஷ்டிகளை கடவுள்களாக வைத்து வணங்கிக் கொண்டிருக்காங்க. ஒன்று நீ அங்கே இரு அல்லது சிருஷ்டிகளை நினைத்துக்கொள். நீ சிருஷ்டிகளை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் நமக்கு சொன்னாரோ அதை செய்யுங்கள். Regarding Sabbath, ஓய்வு நாள் கருத்த காரியத்தில் you must follow the seal of God, not the mark of the beast. தேவனுடைய முத்திரையாகிய அந்த ஓய்வு நாளை, தேவன் ஆசீர்வதித்த அந்த ஓய்வு நாளை, தேவன் பரிசுத்தப்படுத்திய அந்த ஓய்வு நாளை, தேவன் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு கொடுத்த, கட்டளை கொடுத்த அந்த ஓய்வு நாளை ஆசரிங்க. Not this Sunday, man-made. Man-made Sabbath. Regarding being witness, கடைசி காலத்துல ஒண்ணு இந்த உலகத்தோடு நில்லுங்க, அல்லது you be away from the world. Choose one. Choose one. Which one to pick you is that you should choose. Power of choice.
நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்கள்? ட்ரூத் ஆர் எரர், ரைட் ஆர் ராங், குட் ஆர் பேட், ஜீசஸ் ஆர் சேட்டன், சாட்டர்டே ஆர் சண்டே? பிக் ஒன். பிக் ஒன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் இதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் இதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிக் ஒன். தேவன் நமக்கு மனசை இந்த மிருகங்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி ஒரு ஆலோசனைக்குரிய இடமாக கொடுத்திருக்கிறார், சிந்தனைக்குரிய இடமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Let us think what has God told us to. Let us be away from satanic influence. சத்ருவாகிய சாத்தானை நம்ம இதயத்திலிருந்து புறம்பாக்கி விட்டு தேவன் புதிதாக்கி கொடுத்த எதிர்தயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக பெற்றவர்களாக நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு தயவு செய்வாராக. அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பால் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளில் தெய்வீக ஆராதனை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த சத்தியத்தை பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனின் தமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அச்சங்களை எல்லாம் நீர் நீக்கி போடும் தேவரீர். அவர்களுக்கு அவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவில் ஒரு சிந்தனா சக்தியை நீர் கொடுத்திருக்கின்றீர். You have given them the mind to think about you. வல்லமையுள்ள தேவமே, அந்த மனங்கள் உம்மை சார்ந்ததாகவும் உம்மை நோக்கி ஏறெடுக்கக்கூடியதாகவும் இந்த கடைசி காலத்தில் தேவரீர் நீர் வரும்பொழுது இதோ எங்களுடைய தேவன் சொல்லிய பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்ற அந்த வருகை நாளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க நீர் தயவு செய்த சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் சாஷ்டாங்கமாக உடைய பார்த்து கொடுக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான வார்த்தைகளை இந்த நாளில் நீர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கிருபைகள் எங்கள் மீது பெருகி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தேவரீர் பல்வேறு நிலையிலே தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சபை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த அளவிலும் அவருடைய உள்ளங்களில் தேவரீர் பயமோ அச்சமோ உண்மை குறித்து உடைய வார்த்தைகள் குறித்தும் வந்து சத்ருவாகி சாத்தான் கொண்டு வரக்கூடிய இந்த வாதைகள் நிமித்தமாக அவர்கள் விரல விழுந்து விடாமல் இருப்பதற்கு எங்கள் அன்பின் தெய்வம் அவர்களுக்கு தயவு செய்யும்படியாக பார்த்து கொடுக்கிறோம். சீக்கிரமாக வர இருக்கின்றேன். வாரும் சுவாமி, உடைய வருகை நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வருகை நாள் சம்பவிக்கும் பொழுது எந்த பக்கத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற நாளின் செய்திகளை கூறுகிறதோ அந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் உண்மை அழைக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை அங்காங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.